தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் சரி, குறிப்பாக சென்னை மாநகரத்தில் எங்கெங்கே தண்ணி தேங்குமோ அங்கெல்லாம் இப்போ தண்ணி தேங்குறதில்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல தேங்கும். அதுவும் மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள அதிகம் தண்ணி வடிஞ்சிருது, தண்ணி போயிடுது. தலைநகரம் நிம்மதியாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற போது புயலினால் கனமழை ஏற்பட்டு அந்த நெற்பயிர்களெல்லாம் வெள்ளத்தில் முழுகின்ற பொழுது அதிமுக ஆட்சியில தகுந்த இழப்பீடு கொடுத்தோம். 2 முறையும் கணக்கிட்டு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கலை, முழுமையாக நிற்கலை. எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும். இதெல்லாம் அந்த இழப்பீட்டு தொகை எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். நாளை தினம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம். இது தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதுக்கு பிறகு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம் எழுதுவோம். மத்திய அரசு பல்வேறு நிதிகள் நமக்கு முழுசா வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையா நிதி வரும் நம்ம நம்புறோம் தமிழக அரசு. நீங்கள் நல்லதே நினைங்களே, அப்படிதான் நினச்சி போனதே நினச்சோம், வரல. இந்த டைம் அனுப்புகிறோம், வரலன்னா என்ன எப்படி சமாளிக்கிறது? இப்போ எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. முதல்வரை வேணா அழைச்சிட்டு வரட்டா, தண்ணி தேங்கலன்னு சொல்றாங்களே, இவ்வளவு தண்ணி அவருடைய முன்னாள் முதல்வர் அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் போய் திரும்பி பார்க்க சொல்லுங்க. டெல்டா பகுதியில் ஏற்பட்ட பெரும் பாதிப்பின் போது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருந்தவர், எந்த விதமான மழை வெள்ள நிவாரண பணிக்கும் செல்லாதவர், 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் போது அவர் கார் கூட, அவருடைய காரினுடைய டயர் கூட எந்த தெருக்களையும் வந்து அடையவில்லை. கடந்த காலங்களில் பார்த்தால் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளிலே தண்ணீர் வெளியேறாத நிலை இருந்தது. முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. நாங்களும் பயணித்தோம், நீங்களும் பயணித்து தான் வந்திருக்கின்றீர்கள். முக்கிய சாலைகள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றது. எங்கும் போக்குவரத்து தடை இல்லை. இது போன்ற தாழ்வான பகுதிகள் தான். இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. புயல் பாதிப்பில் இருந்து மீண்டு ஒரே நாளில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது சென்னை மாநகரம். வரலாறு காணாத மழையால் விழுப்புரம் மாவட்டம் இன்னும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழலில் தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி மீது சில விமர்சனங்களை, இந்த புயல் தொடர்பான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை, ஒரு குறைவான அளவு மழை தான். அதனால் தண்ணி தேங்கவே இல்லை. இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களோட முன்னேற்பாடு நடவடிக்கையால் தான் மழை தேங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் வெறும் வெற்று விளம்பரம் தான் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த மழை பாதிப்பு பணிகள் எல்லாம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த ஆய்வுக்கு பிறகு அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சில கவுண்டர்களை கொடுத்துருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மழையை திறமையோடு எதிர்கொண்டு செயலாற்றிட்டு இருக்குது, கையாண்டுட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுறது, குற்றம் சொல்கிறதே ஒரு வேலையாக போச்சு, அவரோட குற்றச்சாட்டை நாங்கள் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதோட முடிச்சிட்டாரு. இந்த புயல் விவகாரத்தை யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க, யார் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் புயலை விட ஒரு பெரிய புயலை இந்த பக்கம் கிளப்பிட்டு இருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் சபீர் சுலைமான், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜெகதீஸ்வரன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜி இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். ஜெகதீஸ்வரன்றது நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரன், நீங்கள் இந்த மழையும் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி வந்த மலைகளெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த புயல் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த அளவுக்கு எப்படி கையாண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இப்போது நேற்று ஒரு டேட்டா டிஎன்ஆர்டிஏ கொடுத்த டேட்டாவை பார்த்தேன். அதில் டாப்
10 இடங்கள்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி விழுப்புரத்தில் இன்னும் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. திருவண்ணாமலையில் மழை பெய்யுது. அடுத்தாக திருப்பத்தூர் போகும், தருமபுரி போகும்னு இன்றைக்கி வந்து புதிய புதிய சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய நம்ம எப்பயுமே மீடியா ஃபோக்கஸ் இல்லை, நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து சென்னை நம்மளோட தலைநகரத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாவட்டங்களையும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் பார்க்கும் பொழுது கிண்டியில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 13 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர். ஸோ முதல்ல வந்து எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் இந்த ஃபெஞ்சல் புயல்னால கண்டிப்பாக சென்னையை திருப்பி போட்டுரும், புரட்டி போட்டுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் நம்மலாம். அந்த அளவிற்கு முதலில் மழையே இல்லைங்கிறதா நம்ம முதல் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது, அதிக கனமழை பெய்திருக்கிறது. இப்போ நான் வந்து அம்பத்தூர் பகுதியில் நெற்குன்ற பகுதிகளில் நீங்கள் வந்து இப்போ போன மழைக்கெல்லாமே என்னோட வீதியில் தண்ணீர் தேங்கிட்டுலாம் இருக்கும். இன்றைக்கெல்லாம் தண்ணீரே தேங்கலை. நேற்று இரவுலலாம் கூட தண்ணீர் தேங்கலப்போ நீங்கள் மழையே வந்து அதிகபட்சமாக நீங்கள் எங்கெல்லாம் பெய்யும் நினச்சோமோ அதுவே முதல்ல பெய்யலை. நம்ம பாண்டிச்சேரியில் அதிகமான கனமழை பெஞ்சிருக்கு, விழுப்புரத்தில் பெஞ்சிருக்கு, ஒன்று மாவட்டங்களை நோக்கி இது பயணித்து விட்டது அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும். அதனால தான் இது உடனடியாக எப்படி இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மழைப்பொழிவு என்பதே மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் இன்னும் சில இடங்களில் பார்க்கும் பொழுது அங்கங்கே தண்ணி நிற்கிறத பார்த்தீங்க. தொடர்ச்சியாக சில இடங்கள் இப்போ நீங்கள் இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் நுங்கம்பாக்கம் நீங்கள் சிறுமலையாக இருந்தாலும் சரி, பெருமலையாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் அந்த ஹபிபுல்லா ரோடு பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன நம்ம ஒவ்வொருவாட்டியும் பார்க்குறோம், நம்ம வந்து இதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்ய போகிறோம். இப்போ திருப்புகள் அவங்க தலைமையில் முதலமைச்சர் கமிட்டி அமைச்சாங்க, அவங்க அறிக்கையை வாசிச்சாங்க. அதில் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. முதலமைச்சர் பேசும்போது தான் சொன்னார், இனிமேல் இந்த மாதிரியான ஒரு மழையே வரக்கூடாது, மழை பெய்தால் கூட இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக சில பணிகளை செய்ய போகின்றோம். நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் பொழுது நம்ம வைக்கின்ற முக்கியமான கேள்வி என்பது திருப்புகழ் கமிட்டியோடைய அறிக்கையை ஏன் நம்ம பொதுகளை வைக்க மறுக்கிறோம், ஏன் ஒவ்வொரு வாட்டி இதை வந்து மறந்து போயிட்டோமா இல்லை வந்து அதை மறுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இதே திமுக அமைச்சரவை வந்து ஒரு நபர் கமிட்டி திராவிடர் அவங்க தலைமையில் அதிமுக செய்த ஊழல்கள், நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை கொடுத்து ஒரு வருடத்திற்கு மேலே ஆகிவிட்டது. அந்த அறிக்கையும் நமக்கு பொது வழியில் வரமாட்டேங்குது. இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயங்கள் வெளியே வரும்பொழுது தான் முதல்ல வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த அட்ரஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற நம்ம பார்க்கவே முடியும். நம்ம அதுவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா புதிய ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது டி நகரில் ஒரு புதிய பிரச்சனை உருவாகுது. டி நகரில் பிரச்சனை இல்லை நம்ம நினைக்கும் போது வேளச்சேரியில் புதிய பிரச்சனை உருவாகுது, திரும்ப குளத்தூரில் ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்போ மாறி இந்த மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து உங்களுடைய மீடியாலாம் போகும்பொழுது நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டே தொடர்ச்சியாக அந்த கஷ்டப்பட்டுட்டே இருக்கோங்க, எங்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் ஜெகதீஸ்வரன், ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒரு கேள்வி. அதாவது வந்து கடந்த மழைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேங்கின தண்ணி வடியறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் இருக்கு இல்லையா, மழை வந்துச்சுன்னா தண்ணி நிற்கிறது அப்படிங்கிறது இயல்பு தான், ஒரு பள்ளமான இடத்துல தண்ணி நிற்கும். ஆனால் எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கிறது அதிகம், 1 நாள் 2 நாள் வரைக்கும் நீடிச்சது. ஆனால் இந்த முறை அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. நீங்கள் முதல் அதாவது நம்மளுடைய இப்போ மழைநீர் வடிகால்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்தா 8 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. நீங்கள் 8 சென்டிமீட்டருக்கு நாங்கள் தயாராக வச்சிருக்கோம். அதில் என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா அந்தந்த நேரங்களில் நம்ம சரியாக தூர் வர்றோமாங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம வாட்டம் பார்த்து பல இடங்களை கட்டியிருக்கிறோமாங்கிறது 2வது கேள்வி. பல இடங்களில் வாட்டம் இல்லாத காரணத்தினால தண்ணீர் வந்து போக மாட்டேங்குது, அது வந்து ஒரு தொட்டி மாதிரி அப்படியே தண்ணி நின்றதுங்கிறது நம்ம பல நேரங்களில் பேசிகிட்டே இருக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம அந்த நீர்நிலைகள் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ சொன்னீங்க பல மலைகளை நம்ம பேசியிருக்கிறோம், நான் ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் பேசியிருக்கேன். இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து ஒவ்வொரு வாட்டியும் நீரியல் நிபுணர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த செம்பரம்பாக்கத்தை தூர்வார முடியும், இருக்கிற தண்ணீரை வச்சுக்கிட்டு தண்ணீர் இல்லாமல் நேரத்தில் தூர்வார முடியும், அதில் இருக்கின்ற விஷயங்களை எடுத்து வெளியே நம்ம விற்கலாம், அதில் பெரிய காசு பார்க்கலாம், ப்ளஸ் அதை தூர்வாரம் மூலிமா அதை கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இதே நேரத்தில் மழை பெய்யுது, நம்ம திரும்ப ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறோம், தண்ணீர் இல்லைங்க, நம்ம கிருஷ்ணா நதி நீர் போகணும், நம்ம ஆந்திராட்ட பேசணும், நம்ம வந்து காவிரிட்ட பேசணும், இப்படிங்கிற பிரச்சனை நம்ம சிக்கல்கள் பார்த்து தானே இருக்கும். அப்போது நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக நம்ம செய்தோமோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மறந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம வீடு ஹைட்டு பற்றி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். வீடு ஹைட்டு வந்து ஒரு பக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரோடோட ஹைட்டு ஏறிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, சில நேரம் முதலமைச்சர் போய் பார்வையிட்டார், முன்னாள் தலைமை அவங்க போய் பார்த்தாங்க, சீஃப் செக்ரட்டரி அவங்க பார்த்தாங்க. இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்று கேட்டால் இல்லை, மாற்றம் ஏற்படலை. ஏன்னா இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ எப்படின்னா டிசாஸ்டருக்கு நம்ம பழகிக்கணும், வேறு வழி இல்லை, நம்ம டிசாஸ்டருக்கு பழகி தான் ஆகணும். மழை வரும், நம்ம கொண்டு போய் வேளச்சேரி பாலத்திலையும் நம்ம வந்து நார்த் சென்னையில் இருக்கிற பாலங்களையும் நம்ம போய் வண்டியை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்ல, அது மாறணும்ல. அப்போ மக்கள் ஒரு வாட்டி யோசிப்பாங்கல்ல, என்னங்க ஒவ்வொரு வாட்டி மழை பெய்யும், யாராவது நம்ம நிவாரண உதவிகள் பண்ணுவாங்க, இப்படிங்கிற காலமே போய்கொண்டிருக்கிறது. முதலில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை மாறணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் கூடுதலாக என்ன செய்ய வேண்டும், ஏன்னா டிசாஸ்டர் மாறிடுச்சு. நீங்கள் ஒரு இடத்துல இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து பேசலாம், அதை நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இந்த மலையை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜிட்ட கேட்கலாம். எப்படி பாலாஜி சார் எதிர்கொண்டீங்க இந்த மலையை? அதாவது ஒரு அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட முடியும்னா, கடந்த காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள், அதையொட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒன்று, இன்னொன்று வந்து முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் ஒன்று. இயற்கை சீற்றமோ அல்லது வந்து இயற்கையில் இது மாதிரி வரக்கூடிய மழையை வந்து நம்ம குறிப்பிட்டு இந்தந்த மெஷர்ஸ் தான் நம்ம எடுக்க முடியாது.
மழை வந்ததுக்கு பிறகு அதை எப்படி கவுண்டர் பண்ணுறோம், அதற்கான நடவடிக்கைகள் என்னன்றதை வச்சு தான் வந்து ஒரு அரசினுடைய செயல்பாட்டை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இப்போ அவர் கூட நண்பர் கூட வந்து திருப்புகழ் கமிட்டியை பற்றி சொன்னார். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ன்றதை விட அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பெருவாரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒன்று வந்து திருப்புகழ் கமிட்டியை பற்றி அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்த போதே உங்களுக்கு வந்து நிறைய பகுதிகளில் இருந்து வந்து கரண்ட் இல்லை, அது இல்லை, தண்ணி நிற்குதுலாம் ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? தண்ணி நிற்குதுன்னு வரல, கரண்ட் ஓகே ஓகே, தண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, கரண்ட் இன்னும் கொடுக்க முடியாமல் சூழல் இருக்கு. இல்லை, அது என்ன காரணம்னா வந்து இந்த புயல்னால நிறைய இடங்களில் மரங்கள் வந்து விழுந்திருக்கு. மரங்கள் விழுந்திருக்கும் போது இந்த ஃபீடர் லைனில் வந்து ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் ஒன்றா ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் வந்து மின்துறை சார்ந்த ஊழியர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வெறுமனே ஊழியர்கள் மட்டும் இல்லை, அவங்கள வந்து வழிகாட்டக்கூடிய பொறியாளர்லாம் கூட இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சவாலாக இருந்துச்சு இந்த 2 நாளாக? என்ன சவாலாக இருந்துச்சு? இல்லை, இப்போ என்ன இப்போ தண்ணி தேங்கிறது வந்து என்னென்னா, இப்போ அவர் சொன்னது மாதிரி வெறுமனே வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மட்டுமே வந்து தண்ணி வடிவதற்கான ஒரு வழிமுறை ஆகாது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடியே கட்டுமானங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம கட்டிட்டோம். தண்ணி போகிறதுக்கான இயற்கையான நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நிறைய இடத்துல பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாமல் சென்னைக்கு புறநகரில் இந்த தண்ணீர் போய் வடிய வேண்டிய இடத்துல இதை கனெக்ட் பண்ணக்கூடிய கெனால்ஸு இது மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது, டீசில்ட்டிங் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மழைக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி டீசில் பண்ணுற இடம்லாம் வந்து பார்த்தாங்க. இப்போ அது மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரொம்ப அப்பரண்ட்டாக தெரிகிற உண்மை, திமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து சென்னையினுடைய கட்டுமானங்கள் அல்லது வந்து சென்னையினுடைய கட்டமைப்பு வந்து வலுவாக வந்து பண்ண காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த ஸ்டாம் வாட்டர் ஷூட் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறது அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து சொல்கிறாரு. அது வந்து அவர் வந்து பாராட்டினா தானே நம்ம செய்தியாக எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்டாம் வாட்டர்ன்ற இந்த கான்செப்டே, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ன்ற இந்த கான்செப்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வந்தது வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து மேயராக இருந்த காலகட்டத்தில் தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பற்றி பேசணும். அதிமுக ஆட்சி காலத்துலேயும் வந்து வாட்டர் இதை பற்றி வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றி வந்து நீங்கள் வந்து இது கொண்டு வந்தாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம். இன்றைக்கு வந்து அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் இல்லை, இன்றைக்கி களத்தில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சொல்வதற்கு அல்லது வந்து அதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத காலகட்டம்லாம் இருந்தது. இன்றைக்கு ஆனால் அது இல்லை, நீங்கள் கேட்டு உடனே இமீடியட்டாக வந்து அங்கே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. தண்ணீர் வந்து இப்போ பெஞ்ச உடனே ட்ரெயின் ஆகணும்னா நீங்கள் வந்து வெறுமனே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு போகக்கூடிய தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். அந்த வாய்ப்புகள் இல்லாத இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் தேக்கம் ஏற்படுது. தண்ணீர் தேக்கம் ஏற்படுன்ற போது நிறைய இடங்களில் நீங்கள் முன்கூட்டியே இந்த பருவமழைக்கு முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து தண்ணி தேங்கின பிறகு பம்ப் எடுத்துகிட்டு வருவாங்க, பம்ப் எடுத்துகிட்டு வந்து தண்ணி இறக்க வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ அதெல்லாம் எந்தெந்த இடங்களில் இங்கே கூடுதலாக தண்ணி நிற்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பம்ப்ஸ் நிறுவனத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து செயல்பட்டுருக்கிறது என்பதை பார்க்குறேன். இப்போ நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா கூட அந்த தொகுதிக்கும் சென்னையினுடைய மழைநீர் வடிகால் வந்து வடிகக்கூடிய தண்ணி வந்து வரக்கூடிய கெனால்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதுவும் அந்த பணிகளும் நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய புதுசாக வந்து சில இடங்களில் வந்து புதிய வகையில் வந்து இந்த நீரை வந்து வடிகிறதுக்கான ஃப்ளட் மிட்டிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கட்டன் கவர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அந்த கட்டன் கவர் சிஸ்டம்னா வந்து முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சாலையில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக தேங்குதுன்னா அங்கே வேறு வழியே இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா அங்கேயே வந்து தண்ணியை கொண்டு போகிறது கெனாலை போட்டு கெனால் மேலே வந்து சாலையை போட்டிருக்கோம். இது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம். அதோட எதிரொலி தான் இன்றைக்கு வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஆகக்கூடிய இடங்களில் வடியக்கூடிய இடங்களில் உடனே வடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச், எல்லாருமே வந்து களத்தில் இருக்காங்க. மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஏதோ ஒரு இடர்பாடு இருந்ததுன்னா கூட அது தெரிவிக்கக்கூடிய இடத்துல வந்து அரசு இருக்கிறது, அதை கேட்டு உடனே ரெக்டிஃபை பண்ணக்கூடியது. இதுவே ஒரு பெரிய குட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு பார்வையாக தான் பார்க்குறேன். ரைட், அக்னிட்ட கேட்டுருவோம். அதாவது எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டுகளை நாங்கள் மதிக்கிறதும் இல்லை, அதை பற்றியெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பார்க்குது அதிமுக இந்த விஷயத்தை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. போன வாரம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 86 வயது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலையே இல்லை என்றார். ஆனால் இந்த வாரம் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் ஏற்கனவே போன 10 வருஷம் ஆட்சியில் அதிகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாத போது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களை
நாங்கள் மதிப்பதே இல்லை அப்படின்னு சொன்னால், போன வாரம் வேலையே இல்லைன்றீங்க ஒருத்தருக்கு, இந்த வாரம் நாங்கள் மதிப்பதே இல்லைன்றீங்க. இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, நீங்கள் முழுக்க விளம்பரத்தாலேயே இந்த அரசை நகர்த்தி கொண்டு போகிறீங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் சொன்னதுக்கான காரணம், நேற்று மழை பெய்யுது, இன்றைக்கி சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. இந்த சூழலில் நீங்கள் இதை பாராட்ட கூட வேண்டாம், ஒரு விமர்சனம் அதை திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இந்த புயல்லையும் ஒரு அரசியல் பண்ணுறீங்கல்ல, அந்த கோபத்தில் தான் முதலமைச்சர் அதை சொல்லிருப்பாருன்னு தோணுது இல்லை சார்? எதிர்க்கட்சி தலைவர் சொல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவதே மதிக்கவில்லை என்றால், அப்போ நீங்கள் யார் இது பாஜக சொன்னால் மதிச்சிருவீங்களா? உங்களை யாரை சொல்லணும்? அப்போது உங்களுடைய நோக்கம் என்பது 7 சென்டிமீட்டர் மழை, ஒரு நாள் மழை. இந்த ஒரு நாள் மழைக்கே தமிழ்நாட்டில் சென்னையில் மழை தண்ணீர் இல்லைன்னீங்க. ஆனால் இருந்த இடங்கள் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் மழைக்கு தானே சார் சென்னை ஏற்கனவே தத்தளிச்சது. ஆமா சார், ஆட்சியில் தத்தளிச்சது அதே ஒரு நாள் மழைக்கு தானே. ஆமா, ஆனா இங்க 7 சென்டிமீட்டர் மழை அந்த புயலை தான் நமக்கு கணிக்க முடியல. அது கடலுக்குள்ள இருக்கும்போது வேகமா வருது, நிலத்துக்கு வருகிற போது மெதுவா வருது. எங்க இருக்குன்னு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமே கணிக்க முடியல. நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனிதர்களே கணிக்க முடியாத போது இயற்கை எப்படி கணிக்க முடியும்? ஆனால் நான் இப்ப கேட்பது 7 சென்டிமீட்டர் மழை. இந்த மழைக்கு சென்னையில தண்ணியே இல்லை. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்த போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அடுத்த ஆண்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது சொன்னீங்கல்ல. ஆனா இந்த ஆண்டு 2024 மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்றார்? அடுத்த பருவமழைக்கும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காது. எப்படி இப்ப 25 வரைக்கும் சொல்லிட்டே போவீங்களோ? ஆகவே உங்களுடைய நிலைப்பாடு என்பது, நீங்க ஐயா திருப்புகழ் கமிட்டி என்பது எல்லாமே சரியான மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு, எந்த இடத்தில் மேடு எந்த இடத்தில் பள்ளம், இதைத்தான் நீங்க மக்கள்கிட்ட கேட்டிருந்தா அது சரியா இருந்திருக்கும். அப்போ மழைநீர் வடிகால் ஒருபுறம், நீங்க ஒரே இடத்துல கும்மிடி பூண்டியில் ஆரம்பிச்சு இங்கிட்டு நம்ம தாம்பரம் புதிய மாநகராட்சியெல்லாம் ஆரம்பிச்சிங்கல்ல, மாநகராட்சி வரி அதிகப்படுத்துறீங்கல்ல, மக்கள் யாராவது கட்ட முடியலன்னு சொல்றாங்களா? ஆனா தண்ணீரை எடுக்க முடியலையா சார்? இதுதான் வேதனை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது எல்லாமே பெய்டு ப்ரமோஷன். நீங்கள் உங்களையே தம்பட்டம் அடித்துக் கொண்டு இது சிறப்பாக நடக்கிறது என்று சமூக வலைதளங்களில் அதிகமாக நம்புகிற பாஜகவும் திமுகவும் தான் இங்கு நல்லாட்சி நடக்கிறது. ஆனா மக்களுக்கு கேட்டா தான் தெரியுது, எங்க வீட்டுல தண்ணி, இங்க பூரா தண்ணி. சரி, இங்க எல்லாம் நடந்துச்சு, எங்க வீட்டுல தண்ணி, எங்க வீட்டுல தண்ணிங்கிறது எங்க கேட்டோம்? மதிக்கலாம் வேண்டாம், நீங்க மதிக்க வேண்டாம். ஆனா 5 பேர் இறந்ததற்கு யார் பொறுப்பேற்பது? அதுவும் மதிக்க மாட்டீங்களா? ஏன்னா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய பேரறிஞர் அண்ணா. அண்ணாவினுடைய கூற்று என்ன? தொண்டர்களை மதிக்காத தலைமை இருக்கக்கூடாது, அதே மாதிரி மக்களை மதிக்காத அரசாங்கம் இருக்கக்கூடாது. ஆனா இங்க எதிர்க்கட்சி தலைவரை மதிக்கலையே. உங்க நோக்கம் என்ன? உள்நோக்கம் என்ன? அப்ப எதை நம்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? நீங்க உள்நோக்கத்தோட பேசுறதுனால அவங்க அப்படியான அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. சரி, அதை கேட்டுருவோம். அது அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள். நீங்க ஆண்டு அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதல் ஆண்டு அடுத்த ஆண்டு ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்றீங்க. இந்த ஆண்டு நாங்க அடுத்த ஆண்டுக்குள் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்றீங்க. எத்தனை நாளைக்கு இதை நகர்த்தி கொண்டே போவீங்க? இதைத்தான் விளம்பரம்ன்றாங்க. அப்போ தொடர் மழை இல்லை, கஜா புயல் மாதிரியா, மிக்ஸா புயல். இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, மாண்புமிகு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, எங்க அவர் டயர் கூட வரலைங்க. பொறுங்க, இப்ப நீங்க பேசும்போது நான் பேச மாட்டேன். இல்ல, உண்மைதானே சொன்னாரு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். மிக்ஸாம் புயலுக்கு தமிழ்நாட்டுல 4 மாவட்டம், சென்னை தூத்துக்குடியில 4 மாவட்டம், எதிர்க்கட்சி தலைவர் போனார், தண்ணியில போனாரு. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தண்ணிக்குள்ள நடந்து போனாரு. உடனே இவர் எப்படி போறாரு? திமுகவுடைய நோக்கமே அதுதான். ஆகவே ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணிக்காக டெல்லியில இருந்தாரு. அப்ப அங்கங்க போனாரு முதலமைச்சர். இதுதான். அப்ப உங்களுடைய நோக்கமே தவறானது. மக்களை வெறும் திசை திருப்புகிறீர்கள். சொத்து வரியை உயர்த்த தெரிந்த உங்களுக்கு தண்ணீர் இன்னைக்கும், நேற்றைக்கு MMDL முழுக்க தண்ணி, எல்லா காரும் நனைஞ்சுதான் போச்சு. இன்னைக்கும் அதே MMDL தான் வந்தீங்களா? இல்ல, இன்னைக்கும் அதே தண்ணி இருக்கா அந்த இடத்துல? இன்னைக்கு மழையே பெய்யலையா? அப்ப தண்ணி போய் எடுத்துருப்பாங்கல்ல. மழை பெய்கிற போது வர வேண்டும் ஒரு அரசியல் கட்சியினுடைய
அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள். மழை பெஞ்சா ரோட்ல தண்ணி நிக்க தானே செய்யும். இது எப்படி தெரியுமா? நீங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு அருமையான விளக்கம் சார். ராஜா சார், ஆளுங்கட்சி ஆச்சுன்னா திமுக மழை பெஞ்சா காத்துக்கிறது அக்னீஸ்வரன் ஆனா இதே எதிர்க்கட்சியா இருந்துச்சுன்னா சென்னையா இருந்தாலும் இல்ல நான் திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசல. உசிலம்பட்டியா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, மழைன்னு வரும்போது தண்ணி நிக்கதான் செய்யும். அது வடிதான் வடியிலையாங்கிறதான பிரச்சனையே. அதுக்கு 4000 கோடி எதுக்கு? அதுக்கு ஐயா திருப்புகள் ஐஏஎஸ் கமிட்டி எதுக்கு? அதுக்கு நீங்க ரகுராம் ராஜன் கமிட்டி எதுக்கு? அதுக்கு எதுக்கு 9 லட்சம் கோடி கடன் எதற்கு? அதுக்கு எதுக்கு 156% சொத்து வரி எதற்கு? என்ன சார் நீங்க எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க, ஆனா மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனா நீங்க மட்டும் அதே நேரத்துல வெளியில வர மாட்டீங்க. நம்ம கேட்டுருவோம் சஃபிட்ட கேட்டுருவோம். சஃபி மழை பெய்யும் போதே தண்ணி ரோட்ல நிக்க கூடாது, அதுக்கு என்ன வழி? அதான் கேக்குறாரு அவரு. இல்ல அண்ணன் நிறைய சொல்லுவாரு. முதல்ல இந்த பர்டிகுலர் ஃபிஞ்சால எப்படி திமுக அரசு கையாண்டது, இதற்கு முன் இருந்த ஆட்சிக்கும் இப்போ இருந்த ஆட்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத மக்கள் கண்கூடா பார்க்குறாங்க. 3 விஷயத்தை திமுக கையாண்டதுங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்று ஒரு அன்பிரிடிஸ்டட் ஸ்ட்ராமையும் ரெயின்ஃபாலையும் சொல்லலை, அந்த ஃபோர்காஸ்டே சொல்கிறேன் நான். ஈவன் தட் வாஸ் அன்பிரிடிஸ்ட். என்ன நடக்க போகுதுன்னு அவங்களே கிளியராக சொல்லாத போது அதுக்கே ஒரு ப்ரிப்பேர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது ஆவின் மில்க் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், நெசசரி திங்ஸை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாகட்டும், ரிலீஃப் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிற்கிறதாகட்டும், இது எல்லாமே எவ்வளவு சிறப்பாக செஞ்சாங்கன்னு நேற்று லைவில் உங்கள் சேனல் உட்பட எல்லா சேனலுமே மக்கள் பார்த்து கொண்டே தான் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த தடவை ஐஎம்டியே சொல்கிறது, மற்ற ப்ரைவேட் இவங்களாம் சொல்கிறது, திருவண்ணாமலை தருமபுரி போகிற இடங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு புயல் மழை பார்த்துக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ணனும் சரி, நம்ம இவர் தாவேக்கா சேர்ந்தவரும் சரி, மழையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. 7 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சு அண்ணன் சொன்னார். ஆனால் என்கிட்ட எவ்வளோ மழை பெஞ்சுன்னு லிஸ்ட்டே இருக்குது. சென்னையிலேயே 20 சென்டிமீட்டர்ஸ் மேலே மழை பெஞ்சுங்கிற ரெக்கார்டு இருக்குது. இதெல்லாம் மீறியும் இந்த மாதிரி பொதுவெளியில் பொய் சொல்கிறது தவறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பார்த்தீங்களா, இது அதாவது விளம்பர இது பண்ணுறாங்க, வீடியோ இது பண்ணுறாங்கன்னு. உங்கள் சமூக வலைத்தள ஆளு தான் சிடி நிர்மல்குமார். அவர் நேற்று வியட்நாம் நடந்த வீடியோவை போட்டு பொய் பரப்புரையை பண்ணாரு. நேற்று இது இருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நான் பேசுவேன் என்ன சொன்னீங்க? வெயிட் பண்ணுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? என்ன சொன்னாரு? ஏன்னா அது வியட்நாம் உள்ளது. வெயிட் பண்ணுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? ஐரோப்பிய நாடுகள் எடுத்ததை ஒட்டி இருங்க பதட்டப்படுறீங்க. இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? பதட்டப்படுறீங்க? உண்மை வெளியே வந்தோடனே இருங்க. அப்போ சீட்டில கூட எவ்வளவு பே பண்ணிக்கிறீங்க? இருங்க, வெயிட் பண்ணுங்க. அது கிடையாது, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. யாரு பண்றான்றது எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் நம்புவது நாட்டிற்கு நல்லது. இருங்க, உண்மையை பேச விடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? உண்மையை பேச விடுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. அதாவது அண்ணன் திரும்ப சொத்து வரி பத்தியும் 5 பேர் இறந்தார்கள் பத்தியும் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றீங்க. எங்களுக்கும் அதுதான் வருத்தம். எடப்பாடி அவர்கள் மழை தூளி அவர் கையில படுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு என்ன இழப்பீடு தருவாங்கன்னு திமுக சொல்லுன்னு சொல்றாரு. இருங்கண்ணே, எனக்கு ஒரு நிமிஷம். திரும்ப இது பண்றாரு. அவர் பேசுவார் அமைதியா இருக்காங்க, நான் பேச விட மாட்டோம். அப்புறம் அமைதியா இருங்க. இருங்கண்ணே, ஒரே சொன்னீங்க இப்படி வர்றீங்க. நான் உண்மையை தானே சொன்னேன். அப்போ என்னன்னா இருங்கண்ணே ஒரு நிமிஷம். இருங்க ஒரு நிமிஷம், வெயிட் பண்ணுங்க. ஆமா, மக்களுக்கு தெரியும் என்னன்னா அண்ணன் திரும்பவும் சொன்னாரு சொத்து வரி உயர்வு இது நீங்க உயர்த்தினீங்க, இதெல்லாம் பண்ணல. எடப்பாடி அவர்கள் இப்பமாவது மிக்ஜாம் புயலுக்கு நாம் கேட்ட டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இன்னும் வரல. அதை பற்றி ஒரு குரல் இதுவரை எழுப்பியிருப்பாரா? அதை விடுங்க. இந்த புயல் வந்துருச்சு, அது முடிஞ்ச அடுத்த புயல் வந்துருச்சு. திராணி இருந்தா பேச சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க சார், இருங்க சார். எதிர்கட்சி யாரு சார்? எதிர்கட்சி யார்? நீங்க தான் சார் பேசணும் சார். பாஜக விட்டு வெளியே வந்துட்டீங்களா இல்லையா? வெளியே வந்துட்டீங்களா இல்லையா? சார் வெளியே வந்துட்டீங்களா இல்லையா? அப்ப வரல வெளியே, பாஜக விட்டு வெளியே வரல. சரி இருங்க சார், இதுக்கு வாங்க. என்னன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் பதட்டப்படல. அதிமுக ஆளே இப்படி பதட்டப்பட மாட்டாரு. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் அட்டெண்ட் பண்ணிட்டு இருங்க சார். வணிக வளாக கட்டடத்துக்கு 18% ஓகே சார். அவரை பதில் சொல்ல விடுங்க. அவரை பதில் சொல்ல விடுங்க. அதாவது
அதாவது மிக்ஜாம் புயலுக்கு வந்து நாம் கேட்டதில் இருந்து வெறும் 6% தான், 14% அந்த ஒன்றிய குழு பரிந்துரைத்தோம். 6% பணம் தான் ஒன்றிய அரசு கொடுக்குது. அதை கேட்க திராணி இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்போ வந்து இந்த புயல்ல வந்து பேச ஆரம்பிக்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க. இல்ல சஃபி இப்போ இவர் எடப்பாடி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. எதிர்க்கட்சியா எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து முதலமைச்சர் இந்த சொன்ன பதிலை எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. அதாவது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதாவது டெம்போ டிராவலர்ல வந்து ஆர்கே நகர்ல பிரச்சாரமாவது பண்ணாங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு நான் இருக்கேன், இந்த மாதிரி 300 பேர் செத்து போயிட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன், நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாவது போனாங்க. இவர் அது கூட பண்ணலையேங்கிறத மக்கள் பாக்குறாங்க. இவர் எங்க போனாரு? 4 வருஷம் சிஎம் இருந்தீங்க, குட்டிச்சோராக்கி போயிட்டீங்க. இப்போ மழை வருது, எதிர்கட்சி சார்பா அதிமுக சார்பா ஒரு நாள் இதுவரை நீங்க களத்தில் நின்றுருக்கீங்களான்னு மக்கள் கேட்கும் போது முதல்வர் மக்கள் சார் முதல்வர் ஏன் கேட்க மாட்டாரு? அவர் சொல்றது நாங்கள் மதிக்க மாட்டோம் சொல்றது என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி அண்ணன் ரொம்ப கொந்தளிச்சார். ராமதாஸ் அவர்கள் 86 வயசுல வேலை, அந்த ராமதாஸ் தான் உங்க அம்மாத்தையும் உள்ள போட்டாங்க சார். அது நாடே பார்த்துச்சு என்ன பண்ணாங்க உலகத்துக்கே தெரியும் சார். இருங்க சார், நீங்க சொன்னது நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, 5 பேர் இறந்து போனாலும் என்ன பண்றதுன்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஒரு ஸ்டாம், ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது இந்த மாதிரி வருது, ஓகே. செயற்கை பேரிடர் 2015 300 பேரை கொண்டீங்கல்ல, அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு யாருன்னு பதில் சொல்லுவா? ஒக்கி புயல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சேர்ந்தவன் சார் நான், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரியும் அங்கே மீனவர்கள் பல பேர் உள்ளே போன வெளியே வரவே இல்லை. ஆனால் நேற்று மீன்வளத்துறை சிறப்பாக பண்ணதுனால 4230 பேர் வெளியே வந்துட்டாங்க. 4233 fishermen have come to the shore immediately. இதெல்லாம் பண்ணது யாரு? உங்க இதுல ஒக்கியில நீங்க ஆட்சியில் இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்னும் இருக்காங்க. அந்த குடும்பம் கேட்டு பாருங்க போயிட்டு, நிறைய பேர் உள்ள வெளியே வரல. அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? முக்கியமான விஷயம் அண்ணன் சொன்னது 2021 வந்து அடுத்த இதுல வந்து நாங்க சரி பண்ணிடுவோம் சொன்னார் இல்லையா? ஒரு சொட்டு தண்ணி சொன்னார் இல்லையா? உண்மைதான். அது மாதிரி மழைகள் வரும்போது, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால நிச்சயமாக இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ இல்லை இப்பவும் சொல்றோம். 31 வரை கூட சொல்லுவோம், 36 வரை கூட சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? சார் இருங்க சார், காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட அது சொல்லக்கூடிய அந்த பேசிக் இது கூட இல்லாமல் இருந்தீங்க. ஏன்னா மொத்தமாக செதைச்சிட்டீங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு போட்டு 5000 கோடியை முழுங்க. உங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கான எந்த விஷயமும் இல்லாத போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதான் இப்போ மக்கள் கண் கூட பார்க்குறாங்களே. மக்கள் இன்னைக்கு சிஎம் அவர்கள் வந்து அவரோட தொகுதிக்கு போறாரு சார். மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா 25 வருஷத்துல நாங்க இந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு ஓப்பனா சொல்றாங்க. இதுதான் சார். சார் இல்ல இல்ல, நீங்க அப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ணதுல நாங்க பண்ண மாட்டோம்ல. அக்னி நீங்களும் அதே தொகுதியில தான் இருக்கீங்க. நீங்க பண்ணல, நாங்க பண்ண மாட்டோம். குளத்தூர் தொகுதியில தான் இருக்கீங்க. போன மலைக்கு இந்த மலைக்குமான வித்தியாசத்தை நீங்களே பார்த்திருப்பீங்கல. குளத்தூர் தொகுதியில இல்ல, சரி, அதுக்கு பக்கத்துல மாதவரம் தொகுதியில இருக்கறேன். அதுக்கு பக்கத்துல தான் அத கடந்து வந்தோம். ஓகே ரைட்டுங்களா? போன தடவை தண்ணி வீடு ஃபுல்லா வந்தபோது ஏன் வரலன்னு தான் கேக்குறேன். முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வரலன்னா இந்த முறை தண்ணி வந்துச்சா? இந்த முறை தண்ணி வந்துச்சா? இப்ப தண்ணி வந்துச்சா? இல்ல இது இல்ல இல்ல ராஜா சார், இந்த பாயிண்ட்க்கு வரேன். அதாவது போன தடவை வரும்போது முதல்வர் வந்து ஊர்ல இல்ல சார். டெல்லியில இருந்த தூத்துக்குடியில மேடம் கனிமொழி ஆன் ஸ்பாட் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த மாதிரி மலையில இறங்கி வேலை செய்ததா வரலாறு கிடையாது. இருங்க சார், உங்களுக்கு என்ன சார் அதுல அவ்வளவு இது? அது எங்க கட்சி விஷயம். நீங்க வருத்தப்படுறீங்க. இன்னைக்கு துணை முதல்வர் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு துணை முதல்வர் என்ன பண்ணிட்டு போய் பாருங்க. இப்ப லைவ்ல பாருங்க. விழுப்புரத்துல எப்படி இருக்காரு, கடலூர்ல எப்படி இருக்காரு, நேத்து சென்னையில எப்படி இருந்தாரு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் பாடம் கற்பீங்க. அதிமுக சொல்லி கொடுங்க. இதெல்லாம் போயிட்டு இன்னொன்னு அங்க இளைஞர்களே இல்ல, அது வேற விஷயம். இளைஞர்களே இல்ல, அது வேற விஷயம். அது விஷயம் வரல சார். ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒண்ணு சொல்றேன், அக்கவுண்ட முடிக்கட்டும் சார். முடிக்கட்டும் க்ளோஸ் பண்ண சொல்றதுக்கு இவங்க 300 பேர் இதெல்லாம் என்ன சார்? தமிழ்நாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு பதிலுக்கு பதில் பேசுறதா இருக்காங்க. இல்ல அக்னி சார், மக்கள் நல்லா தெரியுது சார். நான் பேசும்போது நீங்க இவ்வளவு பதட்டப்படும் போது மக்களுக்கு தெரியுது நீங்க என்ன பண்றீங்கன்னு. என்னன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னமோ உருட்டி பார்த்தாங்க சார்.
அதான் மக்களுக்கு தெரியும் சொல்கிறேனே, என்னென்னமோ உருட்டி பார்க்குறாங்க, என்னென்னமோ செய்ய பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்துடாதா, ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி இந்த ஆட்சி எப்படியாவது முடக்கிட மாட்டோமா, இந்த முதல்வர் பேர் ஏதாவது பண்ணிட மாட்டோமா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட்சிக்கும் சரி முதல்வருக்கும் ப்ளஸ் ஆகிக்கிட்டே வருது. அந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் எடப்பாடி அவர்கள் சம்பந்தமே இல்லாமல், அதாவது மழை வந்து எப்படி நம்ம, அதாவது சாதாரண விவசாயிக்கு கூட தெரியும் 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் பயிர் காப்பீடு பேசுவாங்க, அது விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கே அவர் பதத்தை பற்றி சொல்றாருன்னா வேற எதுவுமே அவரிடம் இல்லை, சரக்கு இல்லை, பேசுறதுக்கு அவர் எதுவுமே இல்லை. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நீங்க ஏமாற்ற முடியாது சார். பீகார் உத்தரப்பிரதேசல ட்ரை பண்ணலாம், நடக்காது. சரி சரி பாலாஜி, இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மழை பேஞ்ச உடனே தண்ணி இல்லாமல் போயிருக்கணும் ரோட்டில், இவ்வளோ தண்ணி எப்படி நின்றுச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இவர்கிட்டயே வருது. எடப்பாடி கிட்ட இருந்து வந்தது கேள்வி கிட்டத்தட்ட அதுதான். இதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அவர் அக்னியே ஒரு விஷயம் சொன்னார், தண்ணி ஏன் இப்போ இன்னைக்கு இல்லைன்னா மழை பெய்யலன்றாரு. இது வந்து சொல்கிறது வந்து ஒரு இப்போ சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படின்னா மழை பெஞ்ச உடனே வந்து அது வந்து ஆவியாகி போய்டும்ன்றது இல்லை அர்த்தம். மழை பெய்யுது, ரோட்டில் நிற்கிற தண்ணி ட்ரெயின் ஆகுது, அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால்ன்றது அதுக்கு தான் நம்ம போடுறோம். அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செயல்படுது அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஒருவேளை வாட்டர் லாக் ஆகிற இடத்துல எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை எடுத்து விடுறாங்கன்றது தான் கொஸ்டின். இப்போ இன்றைக்கி அது ரெண்டுமே வந்து சிறப்பாக நடந்திருக்குன்றதுனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து எட்ட முடியுது. எந்த கவர்னன்ஸ் இருந்தாலும் நான் திரும்ப என்னென்னா, நீங்கள் வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும், நீங்கள் வந்து அதை கேட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு பொதுவான ஒரு பார்வையாகவே நீங்கள் பாருங்கள், நீங்கள் இது வந்து எந்த விதமான அரசியல் பயசும் இல்லாமல். இதுக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரியான மழைக்காலங்களில் சாலையில் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்களில் தொடங்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், இல்லை இன்னொரு விஷயம், உள்ளாட்சி மன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க கட்சியை சார்ந்த உள்ளாட்சி மன்ற அமைப்பில் இருக்கவங்க கூட இன்றைக்கி எங்கள் கூட வந்து நின்று மழை நீர் இது வடிகால பணிகளில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மிஷினரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக போய் நின்ன காலகட்டம் எந்த காலகட்டம்? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சூழலே இல்லை. இப்போ நேற்றைக்கு வந்து இப்போ என் தொகுதியில் வந்து இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன்றார், மாவட்டத்துக்கான நிர்வாக அமைச்சர் அவர் அண்ணன் தாமோ அன்பரசன் வந்து வரேன்றார். இன்றைக்கி துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தருது. நீங்கள் வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து மழை வந்து விழுந்த உடனே வந்து போயிடும் அப்படின்றதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சராசரியான ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க யாரும் வந்து அப்படியான எதிர்பார்ப்பு வச்சுக்க முடியாது. இன்னொன்று அவர் வந்து ஒரு அப்படியே ஒரு கமெண்ட் மாதிரி சொன்னார், திருப்புகழ் கமிட்டி வந்து மக்களை எல்லாம் பார்த்து கேட்கல அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்க மக்களை பார்த்து கேட்டாங்க. இப்போ மக்களை பார்த்து கேட்கறனா கூட இப்போ ஒரு அக்னி இருக்கிற ஏரியாவில் வந்து தண்ணி எங்கே தேங்குதுன்னு வேணால் அக்னி சொல்லுவார். அந்த தண்ணி எங்கேருந்து அக்யூமுலேட் ஆகி வருதுன்னு அக்னிக்கே கூட தெரியாது. அப்போது இன்றைக்கி அதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கெனால்ஸ் வந்து இன்றைக்கு வந்து மூடப்பட்டிருக்கு, தண்ணீர் வரக்கூடிய வரத்து மூடப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து அதை வந்து திருப்பி மீட்டெடுக்க முடியாத சூழல் இருக்குது. அப்போ வரக்கூடிய தண்ணியை வந்து எந்த மாற்று பாதையில் கொண்டு போய் வந்து சேர்க்கறது அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அரசு வந்து எடுத்திருக்க நடவடிக்கைகள் வந்து ப்ரோ ஆக்டிவாக இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்தே மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருந்தே ஆக்டிவாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் குறிப்பாக நீங்கள் இப்போ கவர்மெண்ட் மிஷினரி நான் சொல்கிறது வெறுமனே எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லை, கவர்மெண்ட் மிஷினருக்கு அதிகாரிகளே கூட எல்லா அதிகாரிகளுமே வந்து இன்றைக்கி களத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல் இதற்கு முன்னாடி இருந்துதான்ற கேள்வியை வந்து நீங்கள் வந்து முன் வச்சிங்க அப்படின்னா மக்களே சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ரைட். அப்போ நீங்கள் வந்து எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இப்போ மின்சாரத்துறையை சார்ந்தவங்க ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வருவாய்த்துறையில் இருக்கவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது இன்னொன்று, நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி வாட்டர் லாக் ஆகுதுன்னா நீங்கள் இது வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்து தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 5 இடத்துல தண்ணி தேங்கியிருக்குன்னா ஒரே நேரத்தில் 5 இடத்துலையும் வெளியேற்ற முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். இதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் புரிந்து கொண்டாங்கன்னா இது யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு. ரைட். பொன்ராஜிட்ட கேட்போம். பொன்ராஜ் சார், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு புயல் தொடர்பாக அதுக்கு வந்து முதலமைச்சர் சொன்ன பதில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த விஷயங்களை? இந்த பெஞ்சல் புயலை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து இதுவரை சிறப்பாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. அவர்களது கடமையை ரொம்ப அமைச்சர்களும் சரி, முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் கார்ப்பரேஷன் அதிகாரிகள், மேயர் உட்பட அனைத்து அதிகாரிகளுமே வந்து திறம்பட செயல்பட்டு இந்த 10 சென்டிமீட்டர் மழை, இந்த பெஞ்சல் புயலானால் ஏற்பட்ட அந்த 10 சென்டிமீட்டர் மழையை சரியாக சமாளித்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அது உண்மையிலேயே கிட்டத்தட்ட 20,000 மக்கள், 20,000 பேர்
இது நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தண்ணி வந்து கிட்டத்தட்ட 2500 பம்பு செட்டுகளை வைத்து நீர் இந்த வெள்ள நீர் வந்து அகற்றப்பட்டிருக்கிறது. 6 மணி நேரத்தில் இது அகற்றப்பட்டு இந்த சாதனை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதே அது அதிமுக ஆட்சியிலும் இது நடந்தது. இது சிறப்பாகத்தான் செயல்பட்டார்கள். அதிகாரிகளும் சரி இவரும் செயல்பட்டார்கள். ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு முதல்வர் கொடுத்த பதில், இந்த ரெண்டையுமே பார்க்கும் பொழுது இது அரசியல் ரீதியாக சாட்டப்படக்கூடிய குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை அரசியல் ரீதியாக முதல்வரும் எதிர்கொண்டிருக்கிறார். நான் வந்து என்னுடைய பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் அதை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி, அவர்களது செயல்பாட்டிலே அவர்கள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாட்டிலே ஒரு கூட குறையாக ஏதாவது பண்ணலாம். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்பது தான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை சென்னைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பெஞ்சல் புயலில் 10 சென்டிமீட்டர் மழை கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சி அப்படின்னா 10 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஎம்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 28 பில்லியன் லிட்டர் வாட்டர் கிடைக்கும். அதாவது வந்து 28 பில்லியன் லிட்டர் வாட்டர் கிடைக்கும். அப்போ ஒரு டிஎம்சி அப்படின்னா இந்த 10 சென்டிமீட்டர் வந்து என்டையர் சென்னைக்கு மொத்தமாக அப்படின்னா 426 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தண்ணியினுடைய அளவு 991 மில்லியன் லிட்டர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி, அதாவது 1 பில்லியன் லிட்டர்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் 1 பில்லியன் லிட்டர், 100 கோடி லிட்டர் தண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 100 கோடி லிட்டர் தண்ணியை நம்ம வந்து எப்படி திமுக அரசு எஃபிஷியண்ட்டாக வெளியேற்றியது, கடலுக்கு தள்ளியது, எப்படி அதிமுக அரசு வெளியேற்றியது, இதுதான் நம்ம இப்படியே இந்த 100 கோடி தண்ணி அப்படிங்கிறது வந்து குறைவான அளவா? எடப்பாடி பழனிசாமி அதான சொல்றாரு, இது வந்து ரொம்ப குறைவான அளவு மழை, அதனால தான் தண்ணி தேங்கல, இதுல நீங்க ஏன் பெருமை கொண்டாடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பார்த்து கேட்குற கேள்வி அதானே அவரு? இல்லை, நீங்கள் 10 சென்டிமீட்டர் மழை வந்து குறைவான அளவு தான். 20 சென்டிமீட்டர் மழைனா வந்து அதில் கண்டிப்பாக தண்ணி தேங்கும். இந்த 10 சென்டிமீட்டர் மழையை வந்து இந்த தண்ணி தேங்குவதை வந்து நம்ம வந்து தேங்கித்தான் அது வந்து வடியும், அது வந்து அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு தேங்கித்தான் வடியும். இதில் என்ன பாதிப்பு அதிகமாக இருக்கா, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா, இதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதிகமாக இருக்கா, இதனால் ஏற்பட்ட விளைவுகளால் பொருளாதார சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, இதைத்தான் பார்க்கணும். அது குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் இந்த ஆட்சி சிறப்பாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஒழிய இதில் 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அப்படின்னா 6 மணி நேரத்தில் வெளியேற்றியது 10 மணி நேரம் இல்லைன்னா 24 ஹவர்ஸில் வெளியேற்றியிருப்பார்கள். அது முக்கியம் இல்லை. அது அதிமுக ஆட்சியாக திமுக. என்னுடைய பார்வை என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த 100 கோடி லிட்டர் தண்ணியை நம்ம வந்து 6 மணி நேரத்தில் கடலுக்கு அனுப்பியாச்சு. அது வந்து பக்கிங்ஹாம் கடல், அடையாறு, கூவம், அப்புறம் கொசஸ்தலையாறு, இதன் மூலமாக சென்னையில் பெய்ஞ்ச ஒட்டுமொத்த 100 கோடி லிட்டர் கணத்தை கடலுக்கு அனுப்பிட்டோம். இப்போ சென்னை சுத்தமாக இருக்குது. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி திருப்புகழ் கமிட்டி அமைச்சு ஒரு பெரிய கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 100 கோடி லிட்டரை சேமிப்பதற்கு என்ன திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துச்சு, என்ன வந்து சஜஷன் கொடுத்துச்சு, என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு, அதை செயல்படுத்தியதா இந்த தமிழக அரசு? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை செயல்படுத்தியிருந்தால் இந்த 100 கோடி லிட்டரை வச்சு 27 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து 27 லட்சம் வீடு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடியே 9 லட்சம் பேர் பாப்புலேஷன். அதில் வந்து 27 லட்சம் பேர், 4 பேர் ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 27 லட்சம் வீடு இருக்குது. இந்த 100 கோடி லிட்டரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த தண்ணியை சென்னை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வீடுகளுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி 2.5 லட்சம் மக்களுக்கு நீங்கள் வந்து உணவு பற்றங்கள் கொடுத்துருக்கீங்க. இது 2.5 லட்சம் பேருக்கு கொடுக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து 3 டைம்ஸ் வந்து இது கொடுக்க முடியும், தண்ணியை கொடுக்க முடியும். இந்த தண்ணியை
வந்து நம்ம வந்து இந்த புயல்னால் ஏற்பட்ட வெள்ளச்சேதங்களில் ஏற்பட்ட உணவு பொட்டலம், பாதுகாப்பு வசதிகள், மற்ற எல்லா வசதியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா செலவாகிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து லாரியில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை, இந்த 100 லிட்டர் 100 பில்லியன், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணியை லாரியில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். 270 லாரி ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா செலவாகுங்க இதை லாரியில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் வறட்சி காலங்களில். இப்போ நான் வந்து கேட்குறது என்னென்னா, இது அதிமுக அரசாக இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் சரி, 200 வார்டு இருக்குது, 50 தெரு ஒரு வார்டுக்கு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா செலவில் ரீசார்ஜ் போர்வெல் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி பெய்யக்கூடிய மழையினுடைய அத்தனை தண்ணி நீங்கள் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இது மழை தண்ணீர் நிலத்தடி நீராக மாறி இருக்கும். இதை ஏன் செய்யவில்லை? இதை ஏன் திருப்புகழ் கமிட்டி சொல்லலை? இதை ஏன் தமிழக அரசு செய்யலை? அது அதிமுக அரசாலும் திமுக யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய கேள்வி இது ஒன்று தான். இதை ஏன் செய்ய மாட்டீங்க? எத்தனை கிட்டத்தட்ட நான் அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து சொல்லிட்டு வரேன். இது திமுக ஆட்சியிலையும் சொல்லியாச்சு. ஏன் செய்யலை? அவங்க ஏன் செய்ய மாட்டாங்க? அதிகாரிகள் செய்யப்பட மாட்டாங்களா? இல்லை முதலமைச்சர் கவனத்துக்கு செல்லலையா? ஏன் செய்யலை? நான் முதலமைச்சருக்கு இதை நோட் பண்ண சொல்கிறேன். இதை செய்தால் கண்டிப்பாக உங்கள் பெயர் நீடித்து நிற்கும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராது. இதை ஏன் செய்ய மாட்டீங்க? இந்த கேள்வி என்னுடைய கேள்விக்கு பதில். ஜெகதீஸ்வரன், தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை பொன்ராஜ் குறிப்பிட்டாரு. என்னோட கேள்விங்கிறது வந்து எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருந்துச்சா? இல்லைங்க, நான் அதான் முதல் சுற்றுல சொன்னேன். நான் வந்து மழைப்பொழிவே குறைவுன்னு சொன்னேன். டாக்டர் சஃபி வந்து இல்லைல்ல அதிகம்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப சிம்பிளாக 2 விஷயம் கேட்குறேன். நான் கூவமூரமாக தான் இருக்கேன். கூவத்தில் வந்து முழுக்க தண்ணியெல்லாம் ஓடலை. அடையாறில் நீங்கள் பார்க்கலாம், அடையாறுலையும் தண்ணி ஓடலை. நம்ம வந்து நம்மளோட பூண்டி புழல் எல்லாத்தோட ரிசர்வாயரும் டெய்லி டேட்டா நம்மள்ட்ட வந்துடும். அந்த டேட்டா படி பார்க்கும்பொழுது பூண்டியில் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 16% இருக்குது. அதிகபட்சமாக செம்பரம்பாக்கத்தில் 62% தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஏரியை நம்ம திறந்து விடலை. நீங்கள் நம்ம யூஸ்வலாக நம்ம அதிகமான மழைப்பொழிவுனா புழலை திறந்து விட்டாங்க, செம்மரம்பாக்கத்தை திறந்து விட்டாங்க, உபரி நீர் திறந்து விட்டாங்க, அந்த மாதிரி எந்த செய்திகளும் வரல. அதனால தான் முதல்ல புரிஞ்சுக்கங்க, சென்னையில் பெய்த மழை என்பதே மிக மிக குறைவு. ஒன்றாச்சார் சொன்னாங்க 10 சென்டிமீட்டர். அதான் நான் சொல்கிறேன், 10 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கும்போது நம்ம கெப்பாசிட்டி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் 8 சென்டிமீட்டர் சொல்லி சொல்கிறோம். மழை வருது, கொஞ்ச நேரம் நிற்கிது, அப்புறம் தண்ணி போயிடுது. சில இடங்களில் அதிகமாக நான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன், கிண்டியில் வந்து நேத்தே வந்து 20 சென்டிமீட்டர் மழை பெய்ய சொன்னாங்க. மீனம்பாக்கத்தில் 13 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கணிக்கவே முடியல சார். எங்க நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் நான் சொல்றேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் நம்ம சொல்றேன். நம்ம போன வாட்டியும் புயலை விழுப்புரத்துல வந்து எதிர்பார்க்காத மழை அதாங்க ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வேற வேற மாதிரி இருக்கு. போன வாட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுச்சேரி வெள்ளக்காடா மாறி நிக்குது, கடல் உள்வாங்கல, அதனால தண்ணி ரிவர்ஸ்ல அடிச்சதுன்னு பார்த்தோம். நிறைய பேர் இந்த கோயமால இருந்தாலும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு மழை பெய்யும் போது பிரச்சனையே இல்லைங்க, மழை முடிந்த பிறகு தண்ணி உள்வாங்காம ரிவர்ஸ்ல அடிச்சது, அதனால எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணீர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னவங்க இருக்காங்க. இப்போ இதனால தான் இப்போ நீங்க பொன்ராஜ் சார், நான் பொன்ராஜ் சார்லாம் ரொம்ப காலமா இதை பேசிட்டே இருக்காரு. அவர் நான் பல விவாதங்கள்ல இந்த ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த கோரிக்கையை எல்லா அரசாங்கத்தையும் முன்வைக்கிறாரு. நீங்க நீரியல் நிபுணர்கள் ஜனராஜ் போன்றவர்கள் சொன்னாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியா நீங்க நிறைய தூர்வாரி அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இருக்கிற புதிய நீர்நிலைகள் நம்ம உருவாக்காட்டி கூட இருக்கின்ற நீர்நிலைகளை அதிகமாக நீங்கள் ஆழப்படுத்த முடியும், இன்னும் அதிகமாக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதன் மூலியமாக ஏப்ரல் மேல நம்ம குடத்தை தூக்கிட்டு அலைய வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? இதுதான் நம்ம தொலைநோக்கு திட்டங்களா சொல்றோம். நம்ம ஒவ்வொரு என்ன பண்றோம், மழைநீர் வடிகால் என்பதே நம்ம எல்லாம் கடலுக்குள்ள எப்படியாவது கடலுக்குள்ள தள்ளிடும் தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அதை தான் நம்ம பெருமையா பேசுறோம். அதுலயும் நம்ம நிறைய இடத்துல கோட்டை விட்டுட்டு இருக்கோம், ஃபெயிலியர் ஆகிறோம். நம்ம எல்லா இடங்களுக்கும் நம்ம போய் பிரெட் பாக்கெட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, பால் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. மத்திய சென்னையில் நிற்கிறாங்க, தென் சென்னையில் நிற்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் நிற்கிறாங்க. எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அங்கெல்லாம் போய் அவங்களால முடிந்த உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்க தன்னார்வலர்கள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம அப்ப நீண்ட கால தீர்வுங்கிறது என்ன? ஸ்டாம் வாட்டர் எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் மட்டும் பத்தாதுங்க, நீங்க அதை மட்டுமே யோசிச்சு நீங்க முதல்ல 4 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அப்புறம் 8 சென்டிமீட்டர் ஆக்கணும், அப்புறம் 16 சென்டிமீட்டர் ஆக்குமா? இல்லை. அப்ப அதற்கு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் என்னங்கிறதெல்லாம் பொன்ராஜ் சார் போன்றவர்கள் சொல்றாங்க. அப்ப அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? அதனால திருப்புகழ் கமிட்டி சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் தண்ணீர் நிற்கிதோ அதெல்லாம் நிற்க கூடாது அப்படிங்கிற வேலை பார்த்தோம். சரி, ஓகே. இந்த தண்ணீரை நம்ம என்ன செய்ய போகின்றோம்? நீங்க என்னன்னா ஒவ்வொரு என்ன பண்றோம், கடலுக்குள்ள தண்ணி அமிச்சிட்டு கடல் நீரை எப்படி குடிநீராக்குவது நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். நெமிடியில் எப்படி தண்ணீரை குடிநீராக்க போறோம், நம்ம அங்கே அந்த கடல் நீரை எப்படி குடிநீராக்க போறோம், அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம், அதுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா நம்மள்ட்ட இருக்கு. நம்ம வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு காலத்துல நல்லா பண்ணவங்க தான். அப்போ அதை நோக்கி நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு டிசம்பரும் கடுமையான மழை பெய்ய போகுது, நவம்பர்ல மழை பெய்ய போகுது, வெவ்வேறு விதமான சிக்கல்கள் வரப்போகுது. நம்ம நீங்க கடந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதிகமான டிசாஸ்டரை சந்திச்சதுல தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்துல
இருக்குது. கஜா புயல் வேறு மாதிரி இருக்குது, ஒக்கி புயல் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து மிக்ஜாம் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது புது சேலஞ்சஸ் கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த சேலஞ்சஸ்க்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, நம்ம ஒட்டுமொத்தமாக டிசாஸ்டர் பற்றி நமக்கு சரியான பார்வை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவே இல்லாமல் தானே இருக்குது. நம்ம எப்போயுமே நம்ம முன்னெச்சரிக்கை எதை சொல்கிறோம், வந்த பிறகு நம்ம இதெல்லாம் மீட்டுருவோம், வந்த பிறகு மக்களை காப்பாற்றிடுவோம் சொல்கிறதா அதுவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது வேறு. நம்ம இன்னும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளாமல் தான் பல நேரங்களில் பிரச்சனை அணுகி கொண்டிருக்கின்றோம் நாம். சரி 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 பாலாஜி சார், இப்போ இந்த மீட்பு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த ஆட்சியும் பார்த்துருப்பீங்க, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி, இதில் யார் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஸ்பீடு இல்லைன்ற ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை இல்லை வந்து அவங்களுக்கு தேவைப்படுகின்ற இடங்கள் இடர்பாடுகள் இருக்க இடங்களில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அது எந்த வகையில் ரிசீவ் பண்ணுறோன்றது தான். அது வந்து இப்போ இந்த அரசில் வந்து ஒரு நல்ல சிஸ்டமைஸ்ட் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. மக்களால் வந்து ரீச் பண்ண முடியுது, எல்லா விஷயத்துலையுமே ரீச் பண்ண முடியுது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஒர்க்கில் வந்து துரிதமாக செயல்படுறதுக்காக ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்குன்றதான் பார்க்குறேன். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி உடனே ரீச் பண்ண முடியுது, அதற்கான அமைப்புகளை வச்சுருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நான் முதலமைச்சர் வச்ச குற்றச்சாட்டே அதுதானே, இது அதிமுக ஆட்சியில் வந்து ரீச் பண்ணவே முடியல. நீங்கள் இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து என்னால் வந்து இன்றைக்கி மின்துறை தொடர்பான விஷயங்களை வந்து உடனே நான் கம்யூனிகேட் பண்ண முடியுது. எனக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு குழு, சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு குழு, அந்த தொகுதியில் இருக்க எல்லா அஃபீஷியல்ஸும் இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே வந்து அதில் வந்து போடுற இல்லை அவங்கள வந்து தொடர்பு கொண்டு பேசும்பொழுது உடனே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபிஷியண்டான பணியாக நான் பார்க்குறேன். நீங்கள் ரீச் பண்ண முடியுது பப்ளிக்கால். பப்ளிக் ரீச் பண்ணாதானே உங்களுக்கு அவங்களோட கிரீவன்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். கடந்த காலங்களில் எங்கே சிக்கல் வருதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு அந்த வில் இருக்கலாம், அரசு ஆள்றவங்களுக்கு வந்து மக்களுக்கு அந்த பணியை செய்யணும்னு வில் இருக்கலாம், அவங்க ரீச் பண்ணாதானே அதை செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்கிறது. இன்னொன்று வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ரிலீஃப் ஒர்க்கை வந்து நேராக வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போய் பார்க்கும்பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து கீழே வந்து அதிகமாகுது. இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, முதலமைச்சர் வந்து பார்வையிடுறாரு, இல்லை வந்து துணை முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் வராங்க அப்படின்னும் பொழுது அங்கே வந்து வேலையும் இன்னும் கொஞ்சம் துரிதமாக நடைபெறுகிறது என்பதாக தான் பார்க்குறேன். இதுதான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது இது. அதுதான் இந்த அரசினுடைய. இந்த விஷயங்களை நீங்கள் உடன்படுறீங்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மழையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், கரண்ட் இல்லை, தண்ணி நிற்குதுன்னா உடனே என்னால் கவர்மெண்ட்டை ரீச் பண்ண முடியுது, அதிகாரிகளை ரீச் பண்ண முடியுது, என்னோட சட்டமன்ற உறுப்பினரை ரீச் பண்ண முடியுது, அதனால என்னோட பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடுது. அதை தான் பாலாஜி சொல்ல வராரு. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் சொல்லுகிறார். ஆனால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் வேண்டுமானால் மாறுவாங்க, திமுக அதிமுக, ஆனால் அரசு அதிகாரிகள் 2 அரசாங்கத்துக்கும் அவர்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் இப்போ கேட்குறேன், எத்தனை மரங்கள் வரதா புயலில் எத்தனை மரங்கள் இதைச்சு எங்கிருந்து அதை மீட்டுனாங்க? கஜா புயலில் பாதிப்பு என்ன? மத்திய அரசு கேட்ட நிதி இவங்க மாநில அரசு கேட்டது என்ன? மத்திய அரசு கொடுத்தது என்ன? இதையெல்லாம் விட நான் இப்போது பெஞ்சால் புயலுக்கு உண்மையிலேயே இயற்கைக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். எவ்வளவு பாதிப்பு இல்லாமல் 7 சென்டிமீட்டர் மழையோட இப்போ வந்து பாதிக்கப்பட்டது நம்ம புதுச்சேரி, கடலூர், அதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. விழுப்புரம்லாம் சொல்லவே முடியலை. அப்படி பாதிப்புகள் இருந்தாலும் இங்கே சென்னையில் நிறைய பாதிப்பு இல்லாதனால இதை பாதிப்பே இல்லைன்ற கோணத்தில் கொண்டு வருகிறது ஆளுகிறாங்க. இல்லைன்னு யாருமே சொல்லலையே, போய் நிற்கிறாங்களே அதிகாரிகள், போயிருக்காங்க, அமைச்சர்கள் போயிருக்காங்க, முதலமைச்சர் போயிருக்காரு, நாளைக்கு முதலமைச்சரும் போக போறாரு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. கரெக்ட். இப்ப இதுக்கு மட்டும் இப்ப நான் கேக்குற 2 கேள்விக்கு மட்டும் நிதானமாக கேக்குறேன். நாம சார் பதில் சொல்லுவாரு கேளுங்க. ஆளுகிற அரசு சென்ற முறை நிதிநிலை அறிக்கையில் என்ன சொன்னீங்க? 10 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி மாநில பேரிடர் மையம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எந்த அளவுல இப்ப வேலை நிலைப்பாடு இருக்கு? 1. 2வது, ஸ்பான்ஸ் பூங்கா என்று ஆரம்பிச்சிருக்காங்க மாநில அரசு. அதாவது பூங்காக்களில் மட்டும் மழை நீரை கொண்டு போய் அப்படியே பூமியில் இறக்குவதற்கு. எங்க இதை தாங்க வந்து அதிமுக ஆட்சியிலே மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு வந்துச்சு. வீடுகள் அதிகமா தமிழ்நாட்டில், சென்னையில் பூங்காக்கள் அதிகமா. இப்ப மழை நீரை கொண்டு போய் போருக்கு பக்கத்துல இறக்கி விட்டீங்கன்னா அது எல்லாமே நீர் சேகரிப்பா மாறும். அதைத்தான் மரியாதைக்குரிய பொன்ராஜ் சார் சொல்றாரு. எவ்வளவு திட்டமிட்டு கணக்கீடோட சொன்னார் பாருங்க. இதையெல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. ஏன்னா இது வந்து பேரறிஞர் அண்ணாவின் கூற்றை திமுக அடிக்கடி மறந்துருது. ஏன்னா இங்கு சில்லறைக்காகவும் சிங்கார வாழ்வுக்காகவும் வரக்கூடாது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் வாழணும்னு சொன்னாரு. ஆனா இங்க எப்படி மழைநீர் சேகரிப்பை விட்டுறீங்க?
ஆனா ஸ்பாஞ்ச் பூங்கான்றீங்க. அந்த ஸ்பாஞ்ச் பூங்காவும் ஒரு சில பூங்காக்களை எடுத்து அதை தனியார் மையத்துக்கு கொடுக்க போவதாகவும் ஒரு சில தகவல். கேட்டீங்களா? அவர் பதில் சொல்லல. மழை நீர் சேகரிப்பை வந்து விடலாம்ல. இன்னைக்கும் கூட வந்து அந்த மேண்டேஷன் இருக்கு. நீங்க வந்து கட்டுமானங்கள்ல வந்து மழைநீர் சேகரிப்புக்கான அமைப்பு கொடுக்கணும். இந்த பூங்கானும் பொழுது நீங்க வந்து நிலம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற இடம் அதிகமாக இருக்கக்கூடியது பூங்காக்கள். வீடுகளில் வந்து நீங்கள் வந்து காங்கிரீட்டை போட்டு வச்சிடுறீங்க, நீங்கள் எல்லாம் வந்து மொழி விட்டுறோம். அப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கை வந்து ஏன் செலக்ட் பண்ணணும்னா அங்கே வந்து நிலம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற இடம் நிறைய இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் வந்து அது ஒரு திட்டமாக, ஒரு வரைவு திட்டமாக வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது அவர் நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த சிந்தனை தான். நீங்கள் பெய்கிற மழையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிலத்தடியில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரைட். சஃபி, இப்போ வந்து நீங்கள் சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. இன்னைக்கு வந்து கனமழை பெய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் போய் நின்றுட்டாரு, களமிறங்கிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சொன்னதுனால தானே போனார். அது சொல்லி தானே போக வைக்கிறோம். அவருக்கும் நாங்கள் தான் வந்து சார் நீங்கள்லாம் போக சார் எதிர்கட்சியில் இருக்கீங்க. திமுக தான். அதாவது கேட்டிருக்கோம். என்ன இப்போ நீங்கள் சார் என்னன்னா பொன்ராஜ் சார் பேசும்போது ஒரு நல்ல ஒரு இது சொன்னார். அந்த வாட் இஸ் தட் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் போர்வெல்ஸ் பற்றி பேசினார். ஆக்சுவலி ரீசார்ஜ் போர்வெல்ஸ் வந்து நிறைய இதில் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தென் நிறைய இடங்களில் ரீசார்ஜ் போர்வெல்ஸ் பண்ணதுனால தட் அந்த வாட்டருடைய கண்டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அது ஏன்னா பிகாஸ் நம்ம சென்னையில் எடுத்திங்கன்னா பதல சாக்கடை இருக்குது. இப்போ நம்ம ரீசார்ஜ் போர்வெல்ஸ் நம்ம பண்ண இருக்கும்போது இட்ஸ் டிடிஎஸ் அண்ட் டைம் கன்சூமிங் ப்ராஜெக்ட். அது பண்ணுறதுனால நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹெல்த் ஹசார்ட் வந்துச்சுன்னா தட் வில் பிகம் மோர் வர்சர் தேன் திஸ். ஏன்னா என்வரான்மெண்டல் ஹசார்டை விட ஹெல்த் ஹசார்ட் வில் பிகம் மோர் வர்சர். ஏன்னா நாக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக நம்ம வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவி மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆச்சுன்னா அதுவும் பெரிய இஷ்யூ இருக்குது. இந்த ரீசார்ஜ் போர்வெல்ஸ் இஷ்யூனால நிறைய வருதுக்கான இது வந்து நீங்கள் இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் டு பி அட்ரஸ்டு. அதனால் அது வந்து ஈவன் த கவர்மெண்ட் டேக்ஸ் இட்ஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராஜெக்ட். எப்படின்னா இமீடியட் இது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். சென்னையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விழுப்புரத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதான் வரேன், அங்கே தான் வரேன். என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து ரெயின்ஃபால் சென்னையில் கம்மிங்கிற இந்த விஷயத்தை திரும்ப சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா மழை வந்தா இங்க வந்து தண்ணி ஒழுங்கா போகல, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ப்ராஜெக்ட் சொன்னாங்க. இப்போ மழையே கம்மி அதனால போயிடுதுங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற ஒரு மனப்பாங்கிலே இருக்கும்போது இந்த மாதிரி பேசுவது வந்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் சென்னை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. விழுப்புரத்துக்கு வரேன். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டர் வந்து அமாவாசைக்கு வந்து கடல் வந்து இந்த மாதிரி தான் கொந்தளிக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய முதல்வர் இல்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். காரணம் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய முதல்வர். அதுலேயும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் அந்த இன்னைக்கு கொளத்தூரில் ஒரு மக்கள் ஒரு சார்பை சொன்னவர். அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இமீடியட் ஆக்ஷன் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இமீடியட்டாக பண்ண முடியுது ஆட்சியான்னு சொன்னாங்க. அது வந்து மீண்டும் வந்து எடப்பாடிக்கு சிஎம் சொன்ன ரிப்ளையை பற்றி நீங்கள் இன்னைக்கு ரொம்ப இதாக பேசுகிறீங்க. முக்கியமாக என்னென்னா சிஎம் சொன்னது வந்து ரொம்ப நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு இல்லை ஓட்டு போடாத மக்களுக்காகவும் இருந்துட்டு இருக்கோம். அந்த களத்தில் நாங்கள் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி சொல்லும் போது களத்திலேயே நீங்கள் வரலை, அவருக்கு ரிப்ளை நான் ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு தார்மீக விஷயம் தான் அது. அவர் களத்திலே இல்லை. அவர் இன்கேஸ் சென்னையில் நேற்று இருந்து முழுவதுமாக இறங்கி வேலை செய்து எங்களை பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி அந்த விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி இங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ அக்னி சொன்னா இவ்வளோ கொந்தளிச்சாரு. இதெல்லாம் வந்து அவர் செய்திருந்தாருன்னா முதல்வர் நின்று நிதானமாக தெளிவாக அவருக்கு உண்டான ரிப்ளை கொடுத்தார். முதல்வர் கேட்டதனால தான் எடப்பாடி களத்துக்கு வந்திருக்காருன்றீங்க. 100%. இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்க மாட்டார், வீட்டை தூங்கிட்டு இருந்திருப்பாரு. முக்கியமா என்னன்னா இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். முக்கியமா என்னன்னா அக்னீஸ்வரன் அண்ணன் இங்க உட்காந்துக்கிட்டு யாருமே போகலன்னு சொல்றாரு. இப்பவும் சொல்றேன்னு நீங்க போங்க. விழுப்புரத்தில் நேத்துல இருந்து 5 அமைச்சர்கள் இருக்காங்க, மின்சாரத்துறை அமைச்சர் உட்பட. கடலூர்ல 3 அமைச்சர் இருக்காங்க. துணை முதல்வர் நேற்று முந்தின நாள் சென்னையில் முடிச்சுட்டு இன்னைக்கு அங்க போய் நிக்கிறாருன்னு இன்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவருடைய சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு 15 நொடிகளிலும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. அவர் எங்கெல்லாம் நிக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விழுப்புரத்தில், கடலூர் விழுப்புரம் இடையில உள்ள பாண்டிச்சேரியில், மரக்காணத்தில் எல்லா அந்த சுற்றுவட்டார பகுதியில் மாண்பு துணை முதல்வர் யாரெல்லாம் வந்து அவர் ஏளனம் செய்தீர்களோ அவர்
அவர் இன்னைக்கு களத்துல பம்பரமா சுழண்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்க வந்து நீங்க இல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி மறுக்கவே முடியாது. காரணம் ரொம்ப தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்ட்ராட்டஜி வைஸ் எங்க போயிட்டு எதை செய்யணும், மக்களிடம் எப்படி சில விஷயத்தை ரீச் பண்ணணும், மக்களுக்கு இம்மிடியேட் தேவை என்ன, அடுத்தடுத்த தேவைகள் என்ன சொல்லிட்டு ரொம்ப தெளிவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அண்ணன் வந்து பூங்காக்கள்ல வந்து உள்ள சொன்னாங்க. அதுக்கு எம்எல்ஏ ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. ஈவன் அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பூங்காக்கள்ல இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பூங்கா இந்த மாதிரி வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிந்து ரொம்ப ஆஸ் எ என்விரான்மெண்டல் இது நான் சொல்ல வேண்டிய கடமை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை செய்யறதுல வந்து எதிர்க்கட்சியும் அதுக்கு உண்டான ஆதரவை கொடுக்கணும், அதுக்கு உண்டான சஜஷன் தரணும். சஜஷன்ஸ் கொடுக்காம அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை தவறு நினைக்கிறேன். நான் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான். ஏன்னா முதல்வர்கள்ட்ட நீங்க பத்திரிகையாளர் கேட்கும் போதே சொன்னாங்க, ரொம்ப அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சில விஷயங்களை அணுகுது பாத்தீங்களா, மக்களோட நிக்குது பாத்தீங்களா, அதுதான் ஒரு அரசு. நன்றி சார், நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.